சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பஞ்சு போல் கேழ்வரகு ஆப்பம். நான் முழு கேழ்வரகில் தான் செய்திருக்கேன். ரொம்ப சுலபமான முறையில் செய்திடலாம். ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவையில்லை. ஹெல்த்தியான ரெசிபி இது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் கேழ்வரகு 1 கப்பு எடுத்திருக்கேன். அதே அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பை தனியாக கழுவி அதிலே போட்டுருவேன். நான் முதல்ல போட மறந்துட்டேன். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதை நல்லா கழுவி அது கூடயே சேர்த்து போட்டுருங்க. நல்லா ஊறி வரட்டு. இதுக்கு தேங்காய் எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா ஊறி வரட்டு. ஒரு 6 மணிக்கூர் ஊறணும். நம்மளுக்கு கேழ்வரகு நல்லா ஊறணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 6 மணிக்கூர் கழித்து பார்ப்போம். நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள், 6 மணிக்கூர் கழித்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நான் பாதி போட்டிருக்கேன். இதில் ஒரு அரை கப்பு சாதம், அதாவது மதியம் வடித்தது போட்டிருக்கேன். அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. நம்ம நிறைய நேரம் ஊற போட்டிருக்கனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். நான் முதல்ல சின்ன பவுலில் மாற்றிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பவுலில் மாற்றி வைங்க. இது சீக்கிரமாக பொங்கி வெளியே வந்துடும். இப்போ மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துடலாம். இல்லை சாதம் போட வேண்டாம். அரை கப்பு சாதம், 2 கப்புக்கும் அரை கப்பு சாதம் போட்டால் போதும். இது சின்ன பாத்திரம், நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துருங்க. அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. இது ஒரு 6 மணிக்கூர் புளிச்சாலே போதும். அதனால் கொஞ்சம் லேட்டாக அரைச்சி வைங்க. நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருக்கு. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இதிலே எவ்வளோ பபிள்ஸ் எல்லாம் இருக்குது, ஹோல்ஸ் எல்லாம் வளர்த்துருக்குன்னு பாருங்கள். ஆப்பமும் இதே மாதிரி இருக்கும். பேக்கிங் சோடா எதுவும் தேவையில்லை. பக்குவமாக இருக்குது. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே உங்களுக்கு கெட்டியாக இருந்துன்னு தெரியும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. நான் இதை தேவைக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிறேன். எடுத்தாச்சு. பாருங்கள், சரியான பக்குவத்தில் தான் இருக்குது. இப்படி இருக்கணும். இது இந்த பஞ்சு போல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி பார்த்தா தெரியும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் இருக்கும். பாருங்கள், இப்படி சுற்றி வர முடியாது. கெட்டியாக இருந்தால் இது கரெக்டாக வருது. பாருங்கள், எவ்வளோ ஹோல் விழுது உடனே. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா வந்த உடனே எடுத்துருங்க. எல்லாமே நல்லா நிறம் மாறி இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கும். என்ன அப்படி நடுவில் தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டிச்சோன்னா வேகாமல் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் கையில் அப்படி தொட்டு பார்த்துட்டு எடுங்க. பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்ததையும் விட்டுருவோம். சட்டியை நல்லா தொடச்சிட்டு விடுங்க. இது நான்ஸ்டிக் ஆப்ப சட்டி தான். பாருங்கள், இப்படியே நான் கரண்டிலே சுற்றி விடுவேன். பாருங்கள், ஆப்பத்தை சுற்றி எடுக்கணும்னு தான் இல்லை. இப்படி கரண்டியாலே விட்டுடலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க. நல்லா வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியே நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் சுட்டுடலாம். இப்படி நடுவில் கை வச்சு பாருங்கள், உங்களுக்கு வெந்திருக்குது தெரியும். இது நல்லா வெந்திருக்கு. பாருங்க, இப்படியே எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். இப்போது தேவைக்கு சுட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சைடில் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு நான் சாம்பார் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கிடுங்க. நல்ல சைடில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.